மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கிற வேதியியல் கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு போன வருடம் கேட்ட ஒரு வினா, மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடு. ஸோ 2 விதமான சம் இருக்குதுங்க. 2 தனித்தனியாக பார்த்துடலாம். 27 கிராம் அலுமினியம். இந்த 27 கிராம் அலுமினியத்தில் எவ்வளோ மோல்கள் இருக்குது? அதே மாதிரி 1.51 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறு அமோனியம் குளோரைடில் எவ்வளோ மோல்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதை 27 கிராம் அலுமினியம் பார்க்கலாம். மோல்களின் எண்ணிக்கை ஷார்ட்டாக எழுதுற மோல்களின் எண்ணிக்கை சமம். இப்போ நமக்கு நிறையில் கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன பண்ணுறோம், நீ நிறையிலே எடுத்துக்கணும். நிறை பை அணுநிறை, அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக போட்டுக்கணும். நிறை பை அணுநிறை. ஏன்னா கொடுத்துருக்க நமக்கு நிறையில் கொடுத்துருக்காங்க 27 கிராம், அதனால் நீங்கள் நிறை பற்றியான ஈக்குவேஷனையும் எடுத்துக்கணும். நிறை பை அணுநிறை. நிறை என்ன கொடுத்துருக்காங்க? 27 கிராம். ஒரு அலுமினியத்துடைய ஒரு அணுவுடைய நிறை எவ்வளோன்னா 27. ஸோ 27 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 மோல், அவ்வளோதான் ஆன்சர். வெரி சிம்பிள். ஸோ செகண்ட் சம், 1.51 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறு அமோனியம் குளோரைடு. இப்போ இங்கே மோல்களின் எண்ணிக்கை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருந்தாங்க, அதனால் நிறைய சம்பந்தமான ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இங்கே மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதே எடுத்துக்கணும். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னு வந்தாலே நம்ம என்ன எடுத்துக்கணுங்க? அவகாட்ரோ எண். அவகாட்ரோ எண். ஸோ மூலக்கூறுடைய எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.51 × 10⁻23. அவகாட்ரோ எண் 6.023 × 10⁻23. ஸோ அடிக்கிறப்ப பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1.5ன்னு வச்சுக்கோங்க. ₹1 50 காசுன்னு வச்சுக்கோங்க. இது 6.023 6 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 ரூபாயில் ₹1 50 காசு எவ்வளோ இருக்குதுன்னா 4 டைம் இருக்குது. 4 ₹1 50 காசு கொடுத்தீங்கன்னா 6ன்னு வரும். ஸோ இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 4ன்னு வச்சிடலாம். ஸோ 1/4. 1/4ன்னா 0.25 மோல், அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ரெண்டுலேயுமே மோல்களுடைய எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கிறோம். இங்கே நமக்கு 27 கிராமில் கொடுத்தங்காட்டி நம்ம என்ன பண்ணுறோம், நிறை பை அணுநிறைன்னு அந்த நிறை எடுத்துக்கிறோம். இங்கே மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்கங்காட்டி நம்ம மூலக்கூறுகள் எண்ணிக்கை அது சம்மந்தமாக இருக்கிறது அவகாட்ரோ எண்ணு தான். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம சம்ம போடுறோம். ஓகே, 2 எளிமையான சம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.